பிரியா. இன்றைக்கி மேக்ரமிலேயே கீ செயின் ஹோல்டர் வந்து பழசையே கொஞ்சம் புதுசு மாதிரி எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இது நான் போட்டு 10 வருஷம் ஆகுதுங்க. இதில் இந்த கொக்கி பாருங்கள்லாம் நல்லா துரு பிடிச்சி போயிருக்கு. இந்த கொக்கி அப்புறம் அதுக்கு கீழே வந்து சலங்கை இருக்கும். அது புதுசில் நல்லா சில்வர் கலரில் இருந்தது. அதெல்லாம் தாங்க மாற்றுறோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க கொக்கியை நம்ம எடுத்துகிட்டு புது கொக்கி மாற்றலாங்க. இது பழசு நான் அப்படியே இந்த நோஸ் பிளேயர்லேயே வச்சு எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் துருப்பிடிச்சி போய் கொஞ்சம் அது வரல. அதனால் நான் திரும்ப ஒரு 2 டூல்ஸை வச்சு ஆப்போசிட்டில் வச்சு திருப்பி தான் நான் அதை எடுத்தேன். இது கொக்கியும் கொஞ்சம் மொத்தமாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இந்த கொக்கியை கொஞ்சம் அப்படி விரித்து விட்டுட்டு அதெல்லாம் பாருங்கள் எடுத்துடுறோம். எடுத்துட்டு அந்த இடத்துலையே புது கொக்கியை விரித்து விட்டு நம்ம போடுறோம். அந்த புது கொக்கி போடுறது வந்து 3 நூலுக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்திருப்பேங்க. பழசு வந்து அந்த ரவுண்டு வந்து பெருசாக இருக்கும் பழைய கொக்கி. அதனால் 4 நூலில் விட்டு நுழைச்சி எடுத்திருப்பேன். இது வந்து அந்த ரவுண்டு சின்னதாக இருக்குது. அதனால் 3 நூலில் விட்டு தான் நுழைச்சி அதை வெளியில் எடுக்க முடிஞ்சதுங்க. நூலில் அந்த கொக்கியை மாட்டிட்டு அந்த கொக்கியை வந்து பழைய ஷேப்புக்கே லெவல் பண்ணி விடணுங்க. நம்ம விரித்து விட்ருப்போம் இல்லையா, அதை வந்து திரும்பவும் டைட் பண்ணி சரி பண்ணிடணும். அப்போ தான் அந்த நூல்லேருந்து அது வெளியில் கலண்டு வராமல் இருக்கும். இதே மாதிரியே எல்லா கொக்கியும் மாற்றிடுறோங்க. இது போட்டு 10 வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்க. இது வரைக்கும் நான் ஒரு 2-3 தடவை நான் இந்த கொக்கியும் கீழே இருக்கிற அந்த சலங்கையும் நான் மாற்றிருக்கிறேங்க. இந்த கொக்கி வந்து இரும்பு தாங்க. இரும்புலேயே மேலே வந்து எஸ்எஸ் மாதிரி கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் புதுசில் வந்து நல்லா பளபளன்னு தான் இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கருத்து போகிற மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும்.
கொக்கி எல்லாமே மாற்றியாச்சுங்க. 6 கொக்கி இருக்குது. 6ஐயும் நம்ம புதுசு மாற்றிட்டோம். இப்போ வந்து கீழே அதில் இருக்கிற அந்த சலங்கையை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த நூலில் வந்து நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருப்போம். ஜாயின் பண்ணதே அந்த ஜாயின் பண்ண பீஸையும் நான் தனியாக கட் பண்ணி எடுப்பேன். அதனால் அது 2 இடத்துல நான் அதை கட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். கட் பண்ணி அந்த ஏற்கனவே ஜாயின் பண்ண பீஸரையும் எடுத்துகிட்டு அதில் இருக்க அந்த சலங்கை மணி 2ஐயுமே நான் எடுத்துகிட்டு இந்த தடவை நான் மணியும் புதுசாக மாற்றுறேங்க. இந்த 2 நூல் சேர்ந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம போட்டிருப்போம். அதனால் அதில் இருக்கிற அந்த ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். நம்ம இது கட் பண்ணி எடுக்கிறதுனால அதோட லென்த்து ரொம்பலாம் குறையாதுங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா லென்த்தாக தான் இருக்கும். கீழே அந்த நூல் தொங்குறது நம்ம கட் பண்ணுறது ரொம்ப ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் கட் பண்ணுவோம். அதனால் லென்த்தில் வந்து பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது. எல்லா நூல்லையுமே அதே மாதிரி கட் பண்ணி அதில் இருக்க சலங்கை மணி 2மே நம்ம தனித்தனியாக எடுத்துடணுங்க. இந்த கீச்செயின் ஹோல்டர் வந்து புதுசு எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேங்க. இதுக்கு நூல் அளவு எவ்வளோ, எப்படி போடணும் என்னன்றதை நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேங்க. பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் புதுசாக போடுற அந்த சலங்கை தான் இந்த வீடியோவில் சைடில் தெரியுது. அதில் போடுற மணியும் அந்த சலங்கையும் இப்போ நம்ம இதில் திரும்பவும் ஜாயின் பண்ணணும். புதுசாக வழக்கம் போல் கேண்டில் ஏற்றி வச்சு நான் அதில் தாங்க ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 நூலுலேயுமேவும் மணியை போட்டுக்கணும். உட்டன் பீட்ஸ் தான் இது. அதனால் அதில் இருக்கிற ஹோல்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்கும். அதனால் நல்லா ஈஸியாக உள்ளே போகும். அதனால் அந்த உட்டன் பீட்ஸை வந்து 2 நூல்லையும் உள்ளே விட்டுட்டு அந்த சலங்கையை வந்து ஒரு நூலில் மட்டும்தான் உள்ளே விட்டு 2 நூலையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். அதே மாதிரியே அடுத்தடுத்தும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். மணி வந்து 2 நூலில், சலங்கை வந்து ஒரு நூலில் மட்டும்தான் போட்டு ஜாயின் பண்ணணுங்க. எல்லாமே இதே மாதிரி ஜாயின் பண்ணியாச்சுங்க. இதுதான் அதோட அவுட்லுக்கு.
இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க.